ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சொல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த புல் ரனில் பெரிய லெவலில் போகக்கூடிய ஒரு 5 மீம் காயின்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஏர்னிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸாக டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, பெப்பே த ஃப்ராக் அந்த மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். 2023 ஏப்ரல் மாதத்தில் இந்த பெப்பே காயினை வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ அதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருந்தது. அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்சில் வரும்போது எந்த அளவுக்கு மேலே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. அதாவது அந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து ஒரு மே மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறமா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சது. அதாவது எந்த அளவுக்கு கீழே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2023 லாஸ்ட் வரைக்குமே எந்த அளவுக்கு கீழே போனதுன்னா 0.60 தள்ளி 90 இல்லை 85 அந்த அளவுக்கு வந்து கீழே போனது. அதுக்கப்புறமா 2024 பிப்ரவரி மாதம் ஏற ஆரம்பிச்சது தான். அதாவது 0.60 தள்ளி 90லேருந்து ஏற ஆரம்பிச்சது தான். அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.60 தள்ளி 90ல் இருந்தது. அதுக்கப்புறமா எந்த அளவுக்கு மேலே போனதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. அதாவது அந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து மே மாதம் அந்த ஒரு 3 மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 தள்ளி 920 அந்த சம்திங் ரேஞ்சில் தான் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஒரு சில பேர் இந்த பெப்பே காயினை வந்து இந்த டயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ரைஸ் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இல்லை இன்னமும் கீழே போகும், அதாவது எந்த அளவுக்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.50 தள்ளி ஒரு 750 அந்த ரேஞ்ச் அளவுக்கு கூட வரும். இல்லை இப்போ இருக்கிற ப்ரைஸில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபத்தில் மட்டும்தான் எடுக்க முடியும். அதாவது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மடங்கு அப்படிங்கிற லாபம் மட்டும்தான் கிடைக்கலாம். அதே இது 750 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா கூட ஒரு 3 மடங்கு அப்படிங்கிறது எக்ஸ்ட்ராவே கிடைக்கலாம். அதனால் ஒரு ஆவரேஜ் பண்ணிகிட்டே வாங்க. கீழே போகும்போதெல்லாம் ஒவ்வொரு டைம் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, சொலானா பிளாக் செயினில் ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா டுக்கோ. இந்த காயினோட பிரைஸ் இப்போ என்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.20 தள்ளி 22 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, இந்த டுக்கோ காயினை இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் இறங்கிட்டே இருக்கிறதுனால இந்த டுக்கோ காயினோட பிரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அதாவது பிட்காயினுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த டுக்கோ காயினும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே கீழே இறங்கிட்டே இருக்குது. இன்னமும் எந்த அளவுக்கு கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.20 தள்ளி 13லேருந்து 0.20 தள்ளி 15 அந்த சம்திங் ரேஞ்சில் கூட வரலாம். இந்த டுக்கோ காயினை நம்ம எந்த ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 0.20 தள்ளி 17 சம்திங் ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை வந்து ரீச் பண்ணும். அதாவது 0.20 தள்ளி 68 சம்திங் வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து மறுபடியும் ஒரு அளவுக்கு வந்து மேலே போகலாம். கூடிய சீக்கிரத்தில் ஒரு 5 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்கலாம். இதே இது அடுத்த வருஷம் எண்டு வரைக்கும் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிருந்தோம்னா நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்னா, இந்த 0.20 தள்ளி 17 வாங்கி ஹோல்டு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு வந்து நல்லாவே மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க இந்த டுக்கோ காயினை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம எந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா, எத்ரியம் பிளாக் செயினில் ஒரு சூப்பரான ஒரு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த காயினோட நேம் என்னன்னு பார்த்தோம்னா டர்போ. இந்த டர்போ காயின் பார்த்தீங்கன்னா 2023 ஏப்ரல் மாதத்தில் தான் வந்தது. அதாவது பெப்பே இந்த மீம் காயினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் தான் இந்த டர்போ காயின் வந்து வந்தது. இந்த டர்போ மீம் காயினுக்கு டோட்டல் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 69 பில்லியன் அந்த அளவுக்கு வந்து இருக்குது. இப்போ எந்த ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.20 தள்ளி 47 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.00 தள்ளி 99 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் எந்த அளவுக்கு கீழே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.30 தள்ளி 46 சம்திங் ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டு இருந்தது. அதிலிருந்து அந்த ஒரே மாதத்தில் எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது இந்த டர்போ மீம் காயின். ஓகே, இந்த டர்போ காயினை நம்ம இந்த சமயத்தில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது அடுத்த வருஷம் வரைக்கும் நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். டாலர் மதிப்பில் நம்ம எந்த ரேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.20 தள்ளி
300 சம்திங் வருது பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா 2025 எண்டுக்குள்ளே எந்த அளவுக்கு மேலே போகலாம்னா 0.0 ஒரு 750 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு கூட போகலாம். அந்த அளவுக்கு வந்து நல்லாவே போகக்கூடிய ஒரு காயினாக கூட இப்போ மாறிக்கிட்டே வருது இந்த டர்போ மீம் காயின். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு போனால் கூட ஒரு 20 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா சிபா இனு மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த சிபா இனு காயின் இப்போ என்ன பிரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் 0.40 தள்ளி 16 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி இந்த வருஷம் எந்த அளவுக்கு நல்லாவே ஹை போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 45 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஹை போயிருக்குது. இதே 2021 எந்த அளவுக்கு மேலே போனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.40 தள்ளி 88 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு நல்லாவே ஹையில் போயிருக்குது. அந்த ரேஞ்ச் அளவுக்கு மறுபடியும் கூட வரலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல் ரனில் எந்த அளவுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட தரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதிகபட்சமாக இந்த ஒரு 15 மடங்கு அப்படிங்கிறது வந்து வரலாம். இதுக்கு மேலே கூட வந்து போகலாம். அது போனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த சிபா இனு காயினோட ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து மூவ் ஆகலாம். அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா ஒரு 15 மடங்கு அப்படிங்கிற லாபம் கூட கிடைக்கலாம். அதாவது அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே இந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 15 மடங்குனா அப்போ எந்த அளவுக்கு டாலர் மதிப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.30 தள்ளி ஒரு 20 சம்திங் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடிங் ஆகலாம். அதாவது 0.30 தள்ளி ஒரு 15லேருந்து ஒரு 20 அந்த ரேஞ்சை கூட வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 0.40 தள்ளி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிறது. அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 0 வந்து ரிமூவ் ஆகலாம். அதிகபட்சமாக இந்த ஒரு 0 அப்படிங்கிறது வந்து ரிமூவ் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் வந்து கேட்குறீங்க, அதாவது இந்த சிபா இனு காயின் வந்து ₹1 போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ₹1 பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே வந்து இல்லை. அதனால் ஒரு பைசாலேருந்து ஒரு 3 பைசா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாமே தவிர ₹1 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிபா இனு காயினுக்கு 1 பைசா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா அதிகம் தான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த 1 பைசா அப்படிங்கிறது வந்து ரீச் ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம இந்த மீம் காயினை பார்க்க போகிறோம்னா கேம்ஸ்டாப் மீம் காயினை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சொலானா பிளாக் செயினில் தான் இந்த கேம்ஸ்டாப் மீம் காயின் வந்து இருக்குது. இந்த கேம்ஸ்டாப் மீம் காயினை அடுத்த வீடியோவில் நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் சொல்கிறேன். எவ்வளவு சப்ளை இருக்குது, எவ்வளோ வரைக்கும் ஹை போயிருக்குது, அதே மாதிரி எந்த அளவுக்கு லோ வந்திருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே அடுத்த வீடியோவில் நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைரோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன்கே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் வைப், இந்த மாதிரி மீம் காயின்லாம் இருக்குது. இதை எல்லாமே நீங்கள் வந்து ஒரு டைம் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிங்கன்னா எந்த மீம் காயினுக்கு அதிகமாக வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அந்த மீம் காயினை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டாலரை வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதாவது PEP20 அட்ரஸில் வந்து வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க டாலரை வந்து செல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஐஎன்ஆர் டெபாசிட் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் மறக்காமல் இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாய்க்கு நீங்கள் வந்து பை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 25,000 நீங்கள் வந்து வாங்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா கேஷ் டெபாசிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பேங்க்கில் வந்து பணம் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மணி ட்ரான்ஸ்ஃபர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிபே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே, இந்த மாதிரி எதுலையுமே வந்து பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பேங்க்கில் போய் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து தாராளமாக கால் பண்ணி கேட்கலாம். எவ்வளோ ரூபா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணவே கூடாது. நீங்கள் பேங்க்கில் போய் பணம் கட்டுற மாதிரி இருந்தால் மட்டும் இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.